அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். ஆகவே அவர் நல்லவர், நமக்கு நன்மைகளை மாத்திரம் அவர் செய்கிறவர். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வெளியே ஸ்பீக்கர்ல கேக்குதா? ஸ்பீக்கர் கேக்குதா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பாருங்கிறதுக்கு நிறைய விதமான அர்த்தம் இருக்கு. அபி லைட் மற்ற அங்குள்ள எல்லா லைட்டு போட்டு. அவர் ரட்சிப்பார் அப்படின்னா நமக்கு விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை எல்லாவற்றையும் அருளுகிறவர் என்கிறது அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும். ஆகவே அவர் நமக்கு விடுதலையை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை, ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் நமக்கு அவர் அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க என் பேரில் அவர் மகிழ்கிறாருன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நம்ம தான் நிறைய நேரங்களில் வருத்தமாக இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் பேரில் மகிழ்கிறேன். ஆமென். நம்ம பேரில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அது மாத்திரல்ல, தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என்ன உண்டாக்குனதற்காக அவர் கம்பீரமாய் களி கூறுகிறாராம். இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. திருத்துவ தெய்வத்தினுடைய மையத்துக்குள்ளே நம்மளை வச்சு என் நிமித்தம் அவர் மகிழ்ந்து களி கூறுகிறதாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த நினைவோடு, அந்த சிந்தனையோடு, அதே அவருக்குள்ள, அவருடைய மையத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம கண் முன்னாடி நிறுத்தி அவரை நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஆகவே இதை நாம் வீணாக்கி விடாதபடி தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
love you Lord, I love you Jesus. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் ஐயா. நீர் எப்படி உங்க அன்பின் நிமித்தம் எங்கள் பேரில் மகிழ்ந்து களிகூறுகிறீரோ அதே போல ஆண்டவரே உங்களை நினைக்கும் போது எங்க உள்ளம் சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால பொங்குது ஆண்டவரே. உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தான் என்னுடைய மகிழ்ச்சின்னு? ஆமென். இந்த உலகத்துல எதையோ கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆமா தானே? பாருங்க, சோசியல் மீடியாக்களில் பார்த்தா ஏதாவது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுமான பிரயோஜனம் இல்லாததெல்லாம் அப்படி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக. ஆமென், ஆமென். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தை கொண்டாடுகிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பி 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். கர்த்தரிடத்தில் எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் சேர்ந்து. எல்லாம் பைபிள் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் திருப்பி வேதாகமத்தை எடுத்து இல்லை ஸ்க்ரீன்லையாவது பார்த்து படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். உங்கள் ஆலயத்தில் வந்து உங்களை துதிக்கிறதும் உங்களுக்கு பலி செலுத்துறதும் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுறது தான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரை, அதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய ஆசையை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன். தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமானா சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையே அங்கே கிடையாது. எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் அவருடைய வாஞ்சை விருப்பமும் தேவன் பேரில் அளவுக்கு அடர்ந்த வகையில் இருந்ததுனால தான் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நீ ஒன்றுக்குமே ஆகாதவன் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் பேரில் மகிழ்ந்து கொண்டாடுகிற நீர்தான் என் பலன் சொல்கிறார். 28வது வசனம் 7வது வசனம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். ஆமே, நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? எப்போ நான் இக்கட்டு நேரத்தில் சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறதா. அல்லேலூயா. அவர் சமூகத்துக்கு வந்து களி கூறணும். அப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன் பேரில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேங்கிறார். செப்பனியால் வாசிச்சோல்ல 3:17. இந்த வசனம் திரும்ப வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய, அதாவது தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் எப்படி இருக்கிறாரு? சந்தோஷமாக இருக்கிறார். அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் நம்ம பேரில் எப்படி இருக்கிறாரா? இதெல்லாம் தாவீது அறிஞ்சதுனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த சங்கீதம்
28:7 கூட சொல்லும்போது என் இருதயம் களி கூறுகிறது. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயம் களி கூறுது? பாடு, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் இருக்கட்டும், இவைகளின் நடுவில் தான் இந்த பரிசுத்தவான் எழுதுறார், என் இருதயம் களி கூறுகிறது. ஆமென். ஏன்னா எப்பவுமே நமக்கு வழி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நடந்தவற்றையே நினைத்து கொண்டு உட்காந்துட்டே இருந்தோன்னா ஒரு புதிய வாசலையே பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான ஞானம் நமக்கு வரவே வராது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன் இருதயத்தை எனக்கு முன்னாடி ஒப்புவி, நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். ஆகவே தாவீது சொல்லுகிறது போல், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்கள் தான்ப்பா. என்னை தீங்கு நாட்களில் உம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து, உமது கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவீர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க என்னை அவரோடு கூட அவருடைய கண்மலையின் மேலே உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு, அவரோடு கூட அமர வச்சிருக்காருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். ஆகவே மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். உங்கள் இருதயம் தெளிவு அடைய அடைய அந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லும். அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. எல்லா நெருக்கத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் போய் இருதயத்துக்குள்ளே போய் ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க. அதை எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு நீ மகிழ்ந்து பாடு, களிகூர்ந்து பாடு. அதுக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று உள்ளே இருக்குது, அது வெளியே வராமல் எப்படி ஒரு ஊற்றுக்கண்ணு திறக்கப்படாதபடி எப்படி மண் அதை அடைச்சி போடுமோ அது மாதிரி அடைப்பதற்கு நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டு போய் இருதயத்தில் போய் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊற்று எங்கே தான் இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அவர் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தெல்லாம் கொட்டி கீழே இறக்கி வச்சுட்டு நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் நமக்கு பலனாக கேடகமாக நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். சிறகுகளின் நிழலில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன், அந்த பாடலை பாடி இளைப்பாறுவேன், நீர் துணையாய் இருப்பதனால நான் என்றும் இளைப்பாறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆகவே நல்ல கரங்களை தட்டி ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே உணர்ந்து உங்கள் ஆழ் மனதுக்குள்ளே, உங்கள் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே இந்த வார்த்தை போனால் மட்டும்தான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். சிந்தனையை எங்கேயோ வச்சுக்கிட்டு, யோசனைகளை எங்கேயோ வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பாடினா பிரயோஜனமே இல்லை. அதனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் ஆழ் மனதில், உங்கள் கான்சியஸ் மைண்டுக்குள்ளே அதை கொண்டு போங்க. ஆண்டவரை, இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன்ப்பா, அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை, நான் உங்கள் பேரில் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன்ப்பா, என் இருதயம் பாடுது, என் இருதயம் களி கூறுதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நம்ம அர்ப்பணித்து நம்ம பாடுவோம். கர்த்தர் நல்லவர். முயற்சி கண்ணுற
செலுத்தி உற்சாகத்தோடு அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எல்லா சூழ்நிலைகளின் நடுவில் நம்மளை பாதுகாக்கிறவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். இச்சகம் பேசி நமக்கு விரோதமா செய்யாத பலவிதமான காரியங்களை பேசி என்ன பண்ணாலும் இவைகளின் நடுவில் நம்மளை பாதுகாக்கிறவர் யாருன்னு சொல்லுதுன்னா அவர் தான் நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் அந்த 27ஆம் சங்கீதத்தில் 13வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது 13:14 சொல்லுகிறார் பாருங்களேன், நானும் ஜீவன் தேசத்திலே எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் அவருடைய நன்மையை காண்பேன்? சொல்லுங்க. என் கண்கள் காணும், என் காதுகள் கேட்கும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை சுதந்தரிக்க செய்வார். அவர் சொல்றாரு, அப்படி நான் விசுவாசிக்காம இருந்திருந்தா எப்படி என்ன ஆயிருப்பேன்னு சொல்றாரு, கெட்டு போயிருப்பேன். சொல்லிட்டு 14 பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, ஜீவனுள்ளோர் தேசத்துல நன்மையை நான் காண்பேன் என்ற நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை அவர் சுதந்தரிக்க செய்வார். ஆமென். ஆகவே நல்ல எழுமி நின்று தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை நாம துதிப்போம். எல்லாருடைய நாவுகளும் திறந்து உங்கள் இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாக, உங்கள் ஆவி ஆத்மா சரத்தை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா சோத்திரம், இந்த நாளுக்காக நன்றி, நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி. சொல்லுங்க, உங்க நாவுகளை திறக்கட்டும். கர்த்தரை துதிங்கன்னா அப்படியே வரணும் வாயில வார்த்தை. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றி சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. உம்மை துதிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. இந்த வாரத்தில் என்னென்ன ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அதெல்லாம் சொல்லி துதிங்க. ஆண்டவர் நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர். நன்றி அப்பா. நாவு திறக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் ஒவ்வொரு விதையும். அதனால விளைநிலம் எவ்வளவு நல்லா சுத்தமாக்கப்பட்டிருந்தாலும் அந்த விளை நிலத்தில் உங்க வார்த்தையை உங்க வாய்களை திறந்து விதைக்காவிட்டால் விளைச்சலை பார்க்கவே முடியாது. அதனால வாய்களை திறந்து துதிங்க. துதிக்கிறது, அதனால தான் ஆண்டவர் சொல்லார், பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, நல்லா துதிங்கன்னு ஆண்டவர் சொல்லார். நல்ல வார்த்தைகளை பேசி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா, ஜீவனுள்ளோர் தேசத்துல நன்மையை நான் காண்பேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நன்மையை நான் காண்பேன் ஆண்டவரே, உம்முடைய நன்மையை நான் காண்பேன் அப்பா. நீர் எனக்கு வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் அந்த நன்மையை நான் சுதந்தரித்து கொள்வேன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி 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 நன்றி. எங்கள் இருதயத்தில் உங்கள் பட்சமாக திருப்புகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பட்சமாக திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே, உங்கள் கர்த்தாவே கரத்துக்கு நேராக எங்களை திருப்பி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா 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 நன்றியப்பா. நன்றி 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 நன்றி. ஆராதனை ஆராதனை, நல்ல கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, கைகளை
பதரலா நீ கரல வரமல வசுபெர பதரலா நீ மரல வரமல வசுபெர பதரலா நீ மரல வரமல வசாந்தரலா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் வல்லமையுள்ளவராக எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பேரில் நீர் களிகூறுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பாடல்களின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, துதிகளின் வழியாக உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஷாக்கரமலபதரலா நிமரலபரமலபசுபெரபலபதரலா நிமரலபரமலபசுபெரபலபதரலா நிமரலபரமலபசுபெரபலபதரலா. ஆவியானவரே, ஆவியானவரே, நிமரலபரமலபசுபெரபலபதரலா நிக்கரலபரமலபசுபெரபலபதரலா. நல்லா அப்படியே டங்ஸ்ல அப்படியே பேசி ஆண்டவரே அப்பா. நிமரலபரமலபசுபெரபலபதரலா நிமரலபரமலபசுபெரபலபதரலா. ஆவியானவரே, ஆவியானவரே, கண்மலையான தெய்வமே, எங்கள் பலனே அப்பா. தாவீது சொல்லுகிறது போல நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர் அப்பா. நான் உம்மிடத்திலே சகாயம் பெற்றேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல அப்பா, இந்த வார்த்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோமே. நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்பா. நீர் தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த் ஆண்டவரே. பலவீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஷாக்கரபலபதரலா நிமரலபரபலமசுபெரபலபதரலா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லா துதிங்க, நல்ல கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. எஸ் லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து
ஏசையா எங்களுக்கு சுகம் தருகிறவரே, ஏசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க சத்தம் உயரட்டும் பாருங்க, சத்தமே இல்லை. அப்பா எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவரே, எங்களை சுகமாக்குகிறவரே, அப்பா எங்களுடைய எல்லா சரீரங்களை உண்டாக்கினவரே, ஆவியாத்மா சரீரத்தை படைத்தவரே, எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் தருகிறதற்காக நன்றியப்பா. எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தவரே, உம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிறவரே. இதை நாங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஆண்டவரே, இந்த வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை வெறுக்கிறேன் ஆண்டவரே. இது என்னை விட்டு விலகி போவதாக. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கி போவதாக. நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டு பண்ணி விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தையை, உங்க பலத்தை, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை எங்களை அனுப்பி தந்து எங்களை பலப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி.